தமிழ்நாடு முழுவதும் கடும் மின்வெட்டால் மக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து நடிகர் மகேந்திரன் அண்மையில் எடுத்த பேட்டி கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மின்வெட்டு குறித்த கேள்விக்கு எதற்கெடுத்தாலும் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள்? இவ்வளவு நாட்கள் மின்சார பிரச்சனை இல்லாமல் இருந்தீர்கள். இப்போது சில மாதங்கள் பிரச்சனை வந்தால் பொறுத்துக்கொள்ள முடியாதா? தேவைப்பட்டால் என் வீட்டிலுள்ள மின்சாரத்தை கூட எடுத்துக் கொள்ளுங்கள். நான் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிப்பது எப்படி என்று தெரிந்து வைத்திருக்கிறேன். மைக் முன்னால் நின்று இப்படி கேள்வி கேட்டால் உடனே உங்கள் வீட்டிற்கு மின்சாரம் வந்துவிடுமா? நீங்கள் கேள்வி கேட்பதை நிறுத்தினால்தான் பதில் கிடைக்கும் என பேசியிருந்தார். அவரின் இந்த பேட்டியை பார்த்த நெட்டிசன்கள், நடிகர்னா என்ன வேணாலும் பேசலாமா? மக்களோட பிரச்சனை உங்களுக்கு நக்கலாயிருக்கா என சமூக வலைதளங்களில் வருத்தெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருப்பதாக மகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் சமீபத்திய பேட்டிகள், நான் இந்த நிமிடம் வரை எந்த கட்சிகளையும் உறுப்பினராயில்லை. ஏதாவது ஒரு கட்சியில போய் சேரணுங்கிற எண்ணமும் எனக்கு இப்போதைக்கு இல்லை. அதே போல பவர் கட்டுக்கு காரணம்னு யாரையும் நான் குறிப்பிட்டும் பேசல. நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். மின்சார தேவை அதிகமாகிற போதுதான் பவர் கட் பிரச்சனை வருது. அந்த தேவையை சமாளிக்க என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அதைத்தான் பார்க்கணும். பேச்சு அப்படி திரும்பினப்பத்தான் வெயில் அதிகம் அடிக்கிற நம்ம ஊர்ல சோலார் மின்சாரம் இருக்குன்னு சொன்னேன். பக்கத்து மாநிலமான கேரளாவில் கொச்சின் ஏர்போர்ட் முழுக்க சோலார் சிஸ்டத்துல இயங்குது. அதுக்கெல்லாம் அது சாத்தியமாகிறப்ப இங்க ஏன் முடியாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுல சோலார் செட்டப் வச்சிருக்கேன்னு திமுறா பேசுறேன்னு திட்டி தீக்கிறாங்க. தற்கூரின்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, நான் பேசுறது தற்கூரித்தனமா அல்லது தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க தற்கூரியா? அதனால நான் என் கருத்துல உறுதியா இருக்கேன். அதுல இருந்து பின்வாங்கிறதா இல்லை. இவ்வாறு விளக்கம் அளித்திருக்கிறார்.